ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஃபாலிங். ஸோ இன்றைக்கி எத்தனை பேர் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணாங்க, இல்லை ரொம்ப ஹார்டான ஒரு லாஸ் புக் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. நான் போஸ்ட் மார்க்கெட் பார்க்குறப்ப வந்து அழகாக வந்து சொல்லிடலாம், 350 பாயிண்ட் ஃபால் ஆகிருக்கு, ஈஸியாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. பட் இந்த 350 பாயிண்ட் ஃபாலிங்கில் வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்தது, இன்ட்ராடேயில் நம்மளை எங்கெங்கெல்லாம் டெம்ப்ட் பண்ணுச்சு அப்படின்றது லைவில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங் வந்து உணர முடியும். ஸோ இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கல. ஸோ கேப் டவுனு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணோன்னு பார்த்தா அதையும் பிரேக் பண்ணி S1 பிரேக் பண்ணி S2 பிரேக் பண்ணி S3 S4 வரைக்கும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த க்ரீன் கேண்டில் வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், பீரிஷ் முடிஞ்சிருச்சு, புல்லிஷ் பக்கம் திரும்புது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துலையும் வச்சு சோழியை முடிச்சிடுச்சு. இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் எடுத்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அப்படி ஈஸியாக எடுத்தாங்க அப்படின்னா அவங்க என்ட்ரியை போட்டுட்டு சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்துருக்கணும். புட் சைடில் போட்டு வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னா அப்போது வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிஃப்டி காலையில் போட்ட புட் சைடில் போட்ட எல்லா என்ட்ரியுமே ப்ராஃபிட். பட் அதோடு நான் எடுத்து வைக்கல. திரும்ப அடுத்த சைடு என்ட்ரி போட சொல்ல இந்த ஒரே புட்டில் வந்து மொத்தம் போயிடுச்சு. அந்த ப்ராஃபிட் போயிட்டு 2000 ரூபா. இன்றைக்கி நிஃப்டிக்கு எப்படி ஒரு கிராஃப் இருக்கோ அந்த மாதிரி என்னோடய ட்ரேடிங்க்குமே ஒரு கிராஃப் போய்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 4000 ரூபா ப்ராஃபிட்டு, அப்புறம் 2000 ரூபா லாஸு, 2000 ரூபாலேருந்து 12,000 ரூபா லாஸு, 12,000 ரூபா லாஸ்லேருந்து திரும்ப ப்ராஃபிட்ஸு, திரும்ப அகெயின் வந்து லாஸு, திரும்ப ப்ராஃபிட்டு, இப்படியே மாறி மாறி ஒரு வழியாக வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சு. புக் பண்ணி என்னுடைய ப்ராஃபிட்டில் வந்து ஹோல்டிங்ஸ் வாங்கி போட்டுட்டேன். ஸோ லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து என்னுடைய ஹோல்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா போன வாரம் ஃபுல்லாகவே வந்து லாஸ் தான், ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ப்ராஃபிட்டு. அது கூட அந்த பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ண அன்றைக்கி மட்டும்தான் ப்ராஃபிட்டு, மற்றபடி வந்து போன வாரம் வந்து லாஸ். ஸோ அதனால் வந்து கேபிட்டல் இல்லாமல் ஹோல்டிங்ஸ் மொத்தத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சு வந்து ஒரு 10,000 வந்து ஹோல்டிங்ஸ் வாங்கி போட்டாச்சு. ஸோ அது வரைக்கும் ஓகே. ஸோ இந்த நாள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு எப்படி போச்சு, என்ன முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.